ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளை. ஸோ ஆனந்தி ஏன் எங்கள் கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேர், அன்பு, ஜெஸ். தே நெவர் பீன், எனக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம் அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் படல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். These 3 people and of course ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பாட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும். அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருக்காரு. சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலரில் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை ஸ்டார்ட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அதை போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக, என்னோடய ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவறை வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோன்னாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days, பட் ஷீ டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும், கேட்க தான் முடியும் இல்லையா. அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா, அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இது ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்காக ஒரு ஷூட் நிறுத்திட்டேன். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினேன்னா ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா, நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ணாமல் நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம படம் நல்லா வரணுங்கிற. அஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன அதே ஒரு 10 seconds தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பேர் டைரக்டர், நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 groundsல வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா, மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர், ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போது தனஞ்சயன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டழத்தமிழ் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்து சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஒரு கருத்தில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்றைக்கி காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி.
அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா ஒருவேளை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒருவேளை என்னால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன் பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேரக்டர் ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ தே செட் ஷீ இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல். அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும், ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப என்னை கால்கர் இந்த மாதிரி வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்கன்னு. இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பில்லர். ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்ி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு, மித்துல், இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார் அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசுல எப்படி அவன் பெரிய பையன் ஆயிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக வச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்டால் போய் பர்சனலாக வேலை பார்த்துக்கார். அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவின் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும், அண்ட் நிவின் சார் அஜு பண்ணால் கரெக்டாக நான் சொன்னேன், அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ், நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு, உங்களுக்கு 120வது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார். அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும், அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போ நான் பிரதீப் சார்கிட்ட சொன்னேன், சார் இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். பிரதீப் சார் இமீடியட்டாக கேளுங்கன்னாரு. அப்படி தான் யூ கேம் இன். அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு, நீங்கள் உங்களுடைய பிஸி ஷெடியூலே அந்த 5 நாள், அண்ட் நீங்கள் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனா, ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி தான் எனக்கு தெரியும், வினோத் தான் அறிமுகப்படுத்தினா. அப்போ நான் கேட்டேன், நீ படம் பண்ணல நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ மைனாவை பார்த்தப்போ நான் நினச்சேன், எப்படி நடிகா போகிறான்னு சொல்லி இந்த கதை எழுதுகிறப்ப நான் மைனாக்காகவே வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ், யுவன் அண்ணா தான் அந்த படத்தோட மியூசிக். மதன் சார் நீங்களும் மேலே தான் வந்து நிற்கணும் சார், நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். யுவன் தான் மியூசிக் அண்ட் வி பேட் இம் எவ்ரி திங், அட்வான்ஸாக பண்ணோம். பட் இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு யுவன் துபாயில் இருந்தார். எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தார் யுவன். இப்போ யுவன் என்னடா பண்ணலான்னு கேட்டேன். இப்போ யுவன் என்ன சொன்னால், நான் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்த தடவை பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கிறாரு. அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வாத்து தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு. என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். நான் உங்களுக்கு நேர்லையும் கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை, எனக்கு டைமே இல்லை. மதன் லிரிக் எழுதி கொடுப்பாரு, என் அசிஸ்டன்ட் அவர் இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார், அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டாக எங்களுக்கு அனுப்புவார். இப்படி 4 நாட்களில் வேகமாக நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னேன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக என்னைக்காவது நான் ஈடு செய்வேன், ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார், சார்
நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இதை நான் என்ன சொல்கிறது, நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன். இதை செய்கிறேன்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி போட அந்த வாய்ஸில் தான், இல்லைன்னா நான் எப்படியாவது இவன்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு. ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக். ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் யுவன் வாஸ் வெரி, என்ன சொல்கிறது, கிரேஸ்ஃபுல். சொல்ல யுவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி he loved all the songs. யுவன் பர்சனலி அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டம் வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடு என்கிட்ட சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் யூ. அவரோட விஷஸ் என் மூலியமாக உங்களுக்கு. அண்ட் குமார் தங்க மீன்களில் ஆர்ட் அசிஸ்டன்ட் ஒரு சீன் நடிச்சிருப்பார். அப்புறம் ஐ மேட் இம் ஆர்ட் டைரக்டர் இன் தரமணி. அதுக்கப்புறம் மாரிஸில் வச்சுக்க வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார் ஆக்சுவலாக ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ, இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது இந்த படத்துடைய இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ ஸோ மச். தயநிதியை இப்படி ஒரு ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சந்தோஷோட சேர்ந்து நான் ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவருக்கு ஒரு லிரிக் எழுதி கொடுத்துருக்கேன். அப்போவே சந்தோஷ்க்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சால் சூப்பராக வருவார் அப்படின்னு தோணுச்சு. அது ராம் சார் படமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அதுக்கு ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் உலக வல்லரசுகளும் மூன்றாம் உலகப் போருக்கான நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு சூரியகாந்தியையும் சூரிய உதயத்தையும் வானவில்லையும் பட்டாம்பூச்சிகளையும் பரிசளிக்கும் ராம் சாருக்கு தேங்க்யூ வெரி மச். லவ் யூ. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினா கூட 2 வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசலாம்னு நினச்சேன். இப்போ 2 வார்த்தையே எக்ஸ்ட்ரா தான். வாழ்த்துக்கள் சார். ராம் சார் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன், இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பேசுகிறதா இருக்கும். முதல் தடவை அவர் படத்துக்காக அவர் கூப்பிட்டது அப்படின்னு ஒன்று இது இந்த படம் தான். அதனால தான் இந்த அன்பு சார் எல்லாருக்கிட்ட இருந்தது. ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாத பல பேருடைய படத்தை உங்கள் தோளில் தூக்கி சுமந்துருக்கீங்க. அதை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கீங்க. அதனுடைய விட்னஸாக நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ உங்கள் படம்ன்றது எங்கள் படம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது ஒரு கொண்டாட்டம் தான். படத்தை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க, திகட்டிடுச்சு. அதனால் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். பறந்து போ ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்புன்னு கேரக்டர் பேர் வச்சுருக்காரு. இது அன்பு படுத்துகிற பாடு, அன்பு படும் பாடு, அதுதான் பறந்து போ, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு குழந்தையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எப்படி மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு மாதிரி இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு ஒரு முக்கியமான பிஸ்னஸாக மாறி இருக்கு. அதை குறித்த ஒரு ப்ராப்பரான ஒரு தெளிவை இந்த படம் கொடுக்கும். இதை தியேட்டரில் போய் கொண்டாடுங்க. ஒரு நல்ல படம் தமிழில். ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியை இப்படி வரவேற்கிறது ஒரு புதிய அணுகுமுறை. ஸோ இந்த அணுகுமுறையை உருவாக்கி கொடுத்த ஜியோ ஹாட் ஸ்டார் பிரதீப், ஏன்னா கேரண்டியாகவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே டைமில் தேட்டர் ரிலீஸும் கிடைக்குது. இது ஒரு பெரிய ஒரு புது அணுகுமுறை நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தினுடைய எல்லா வெற்றிக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. முக்கியமான விஷயம், 2 எம்எல்ஏ வந்தாங்க விழாவுக்கு. அவங்க வந்தோடனே பண்ண தப்பு, உடனே பேச வச்சாது எங்களை கொஞ்சம் லேட்டாக பேச வைக்கிறாங்க. அதனால் திருவிக்கே நகர் எம்எல்ஏ தாயகம் கவி அவர்கள் சந்தோஷ் தயாநிதியோட சித்தப்பா, அப்பாவோட தம்பி, பையனோட ஃபங்க்ஷன், அதனால ரொம்ப ஆசையாக வந்தார். அவங்க 2 பேர்த்தையுமே மேடை கூப்பிடுறேன். அம்பேத்குமார் அண்ணன் வந்தாசி எம்எல்ஏ, டிஎன்ஏ ப்ரொடியூசர், வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிட்டுருக்கிற டிஎன்ஏ படத்தில் ப்ரொடியூசர், அப்போ கதிர் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த பறந்து போ திரைப்படம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு முக்கியமான படமாக கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க படம். ஒலிம்பியா மூவிஸ் என்னுடைய தயாரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் பண்ணிட்டோம். மணக்குத்தி பறவை, தேசிங் ராஜா, ஜிப்சி, டாடா, கழுவேத்தி மூர்க்கன், இப்போ வந்திருக்க டிஎன்ஏ. இந்த படத்தில் இல்லாத ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்து எனக்கு வந்தது. ஒரு 2 தகப்பனுக்கு ஒரு அப்பாவா நான் என்னை கனெக்ட் பண்ணிட்டேன்.
இந்த படம் உண்மையிலேயே ராம் சார் படம் வந்து அவருடைய அனைத்து படத்தையும் பார்த்துருக்கார். கட்டுறது தமிழாக இருக்கட்டும், தங்க மீன்களாக இருக்கட்டும், தரமணியாக இருக்கட்டும், இந்த படமும் சரி. அவர் படம் ராம் சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஜிப்சி என்கிட்ட ராஜிமுருகன் சார் கதை சொல்லும் போது அவர் வேற ஒரு கதாநாயகனை சொன்னார். நான் அப்போ சொன்னேன், சார் இந்த படத்துக்கு ஜீவா எப்படி இருக்குன்னு கேட்டேன். அந்த ஜீவா எப்படி வந்தாருன்னா அந்த கட்டது தமிழ் மூலியமாக தான் வந்தாங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் அடிக்கடி ஒரு படம் பண்ணணும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.